என்ன சிக்கன் வாங்கிட்டு வரட்டுமா இல்லை மட்டன் வாங்கிட்டு வரட்டுமா வேற என்னத்த வாங்கிட்டு வர? இந்த சிக்கனு மட்டனு கிட்டனுல எதையும் வாங்கக்கூடாது இப்போதைக்கு. ஏண்டி உள்ள வயசுக்கு வந்திருக்கு, பிள்ளைக்கு கறி கிரின்னு ஆக்கி கொடுத்தா தானே உடம்புக்கு தெம்பு இருக்கும். ஐயோ ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அதெல்லாம் எதுவும் சமைச்சு கொடுக்க கூடாதுங்க. நீங்க வேற கம்முனு இருங்க. அதெல்லாம் கொடுக்க கூடாது. காய்கறியா அந்த அதெல்லாம் தான் வாங்கி கொடுக்கணும். ஏண்டி என்னாடி புதுசு புதுசா சொல்ற? ஐயோ உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுங்க. சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீ எப்பயும் இப்படித்தான், ஏதாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன்னா அது வேண்டாம் இது வேண்டாம்னு செலவாகுன்ட்டு இருப்ப. ராணி ராணி. ஆமா, எனக்கு தலையெடுத்து பாருங்க. பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது வைக்கூடாதுன்னு. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல தான், இருந்தாலும் நானும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தவத்தான். சொல்லுனே. எம்மாடி பிள்ளைக்கு சமைச்சு போடுறதுக்கு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஐயோ அண்ணே, இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் கொடுக்க கூடாதுண்ணே. காய்கறி பழம் அதுதான் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாதுண்ணே. நாங்க என்னத்த சொன்னோம்? இப்ப என்ன சொல்றீங்க? ஓ அப்படியா, சரி சரி. நான் நினைச்சேன்னா பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்போம் இப்போன்னு பார்த்தேன். அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை தான் வாங்கணும். அதுதான் பிள்ளைக்கு சமைச்சு போடணும். சரி, அப்போ நம்ம தான் இதில் தாய்மாமன் சாப்பாடு ஆக்கி போடணும், எல்லாம் பண்ணணும். சரி கிளம்பு, போய் பிள்ளைக்கு சேலை எடுத்துட்டு. சேலை எடுப்போமா சுடிதார் எடுப்போமாம்மா? அண்ணே இப்போதைக்கு நீங்க எடுத்து கொடுத்தாலும் போட முடியாது. போட்டாலும் அதை அப்படியே கழட்டி அவங்க வேறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சிம்பிளா சும்மா ஒரு நைட்டி கிட்டியே ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க போதும். அடா அப்படின்னு இல்லை, சும்மா ஒரு சுடிதாராவது வாங்கி கொடுத்து போட்டுக்கட்டும் சிம்பிளா. அதுக்கப்புறம் தட்டு வைக்கும் போது நல்லதா பார்த்து வாங்கி கொடுத்துக்கிறது உங்க விருப்பம். அண்ணி கிளம்புங்க. அப்போ சாப்பாடைக்கு போகிறதுக்கு நம்ம போய் என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். சரி அப்பப்பா போவோம். என் அண்ணன் கூட பிறந்தவன் இருக்கவும் இவ்வளோ இதையும் இழுத்து போட்டு பார்க்குறேன். இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தால் பார்ப்பாங்களா? என் அண்ணி கூட எவ்வளவோ மாறிட்டாங்க. ராணி சொல்லுங்க. உள்ள பக்கத்துல இல்லையா? நீ பாட்டுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கவ? அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அதுவும் இல்லாம அவ போர் அடிக்குது டிவி பார்க்க முடியல, போனு பார்க்கல, ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறா. கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் பார்க்காம இருந்தா நல்லது. அப்புறம் என்ன அமுதாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னியா? என்ன சொன்னாங்க? சொல்லிட்டேங்க, கிளம்பி வாரேன்னு சொன்னா. அப்புறம் சின்ன பொண்ணுக்கு ஃபோன் போட்டேன். சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியலையாமா. கொழுந்தனார் தான் ஃபோன் எடுத்தா அப்படியே. அதான் இப்போ உடம்பு முடியாதோட இருக்கா. இப்போ இதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு தண்ணி மாற்றி குடித்தாலும் உடம்பு சலாமல் போயிடும். அதனால் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு அழைக்கும் போது மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. சரி சரி வரட்டும் வரட்டும். அப்புறம் அங்கே ஊரில் அத்தைக்கு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லணுமே. ஆமாங்க, நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அன்னைக்கு இங்கெல்லாம் வந்தாங்க இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வா ஒரு வாட்டி போன போட்டு சொல்லிடுவோம். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் அம்மா இருந்து எல்லாம் பண்ணணும். ஆனால் அவங்க தான் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பெரிய பணக்கார வீட்டுக்கு போயிட்டாங்க. நமக்குன்னு இருக்க நம்ம அத்தையவாது விடாம பார்த்துக்கணும்ல. அதனால தான் ஒரு போன போட்டு சொல்லிடுவோம். ஒடியா ஒடியா. ஹலோ அத்தை. ஐயா அழகு, என் தங்கம் ஃபோன் பண்ணிட்டியாடி? நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா யாருமே கூப்பிடலையேன்னு. ஊர்ல இங்க திருவிழா ஜேன்னு நடக்குது. எல்லாரும் வருவீங்கன்னு பார்த்தேன், ஒருத்தர் வரல. பாத்தியா? ஐயோ இல்லத்த, வரணும்னு எங்களுக்கு ஆசைதான். இந்தா பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியா? என் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ரொம்ப சந்தோஷயா. எங்க இருக்கீங்க இப்ப? இங்க ஊட்டியில தான் இருக்கோம். அதான் சரி என்ன இங்கேயே வச்சு எல்லாம் பாத்திரலான்னு இருக்கோம். ஐயோ மாமன் மச்சான் வீட்டுல வச்சு எப்படியா? ஒண்ணுன்னா இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, இங்க வச்சு எல்லாம் பண்ணி இருக்கலாம்ல. இல்ல அத்தை, யாருக்கும் போய் சிரமம் கொடுக்க வேணான்னுதான். அதுவும் இல்லாம இங்க மச்சான் அத்தை மாமா அவங்கெல்லாம் இருந்துட்டு நாங்க பாப்போம் வைப்போம், நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட வேணான்ட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல வாடகை வீட்லயா இருந்தாலும் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இங்கே இருங்க கம்முன்னுட்டாங்க. அப்படியே இருந்து பாத்துக்கிறோம். அப்படியா? சரியா ஒன்னும் இல்ல, வருத்தப்படாதீங்க. எல்லாம் சில காலம்தான், இதுவும் கடந்து போகும். எங்க என் பிள்ளை என்ன பண்றா? பக்கத்துலதான் இருக்கு. இந்த இருங்க கொடுக்குறேன். அத்தை உன்ட்ட பேசணுமா? பேசு. எம்மாடி. அம்மா சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க தானே? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா. இந்த நேரத்துல உனக்கும் சங்கட்டமா தான் இருக்கும். ஆமாம்மா, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலம்மா. அப்பா அம்மா இல்லைன்னா அவ்வளோதாம்மா. போறதுக்கு போக்கட இல்லைன்னு இந்த மாதிரி நேரத்துல சீன பெண்ணு குத்தி இருப்போம்மா. ஒன்றும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க சரியா? எல்லாம் சில காலம்தான். அதுவும் இல்லாம இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாமா. நீ கவலைப்படாத. கடவுள் மேல பாரத்தை போட்டு இரு. நான் தான் கிளம்பி வாரேன். வேற ஊர்ல திருவிழான்னு சொன்னீங்கம்மா.
ஆமாம்மா, திருவிழா தான், என்ன பண்ணுறது. எல்லா சொந்த பந்த வீட்லேயும் புள்ள குட்டிங்களாக வந்து நிறைஞ்சிருக்குது. நீங்களும் எல்லாரும் வருவீங்கன்னு பார்த்தேன். ஆளாளுக்கு பிள்ளைங்க ஒவ்வொரு மூலையில் இருக்கீங்க. சரி, நீங்கள் வரலைன்னா சின்ன பொண்ணு அவங்களாம் வருவாங்கன்னு பார்த்தேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா. சரி, எதுக்கு பிள்ளைகளை கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு தான் நானே அப்படியே இருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வாரேம்மா, நான் வாரேன். எல்லாம் நான் வந்து என் பேத்திக்கு பண்ணுறேன். நீ கவலைப்படாமல் இரு, சரியா? சரிங்கம்மா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும்மா. நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் இல்லை. வாரேம்மா, வாரேன், சரியா? உடம்பு பார்த்துக்கங்க. சரிங்கம்மா, பார்த்துக்கிறேன். அம்மையப்பா, உன்னைய விட்டா யாரையா இருக்கா அந்த பிள்ளைங்களுக்கு? உன் சன்னிதானத்துக்கு வர நேரம் இப்படி ஒரு விஷயம் எனக்கு கேட்குது. பாவம், ஒரு காலத்தில் எப்படியாப்பட்ட குடும்பம். இதுவே அந்த 2 பிள்ளைங்க வயசுக்கு வரும்போதெல்லாம் அப்படி ஊருக்கே சோறு போட்டு அப்படி பண்ணணும். இன்னைக்கு அவன் பிள்ளைக்கு ஒன்று நல்லது பண்ணுறதுக்கு ஒரு குடுப்பனம் இல்லாமல் இருக்குது. இப்போ மனசு கம்பிட்டு வேதனையாக இருக்குது. இதை விட வருத்தம் வேற ஏதாவது இருக்குமா? போகிறேன்ப்பா. இந்த வீட்டு பத்திரத்தையும் அதுங்களுக்குன்னு வச்சிருக்க கொஞ்சம் நகையும் கொடுத்து அதுங்க வாழ்க்கையை ஏதாவது முன்னேற்றி விடுவோம். இல்லையா, இங்கே வந்து இருக்கட்டும். நான் போய் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். என்னங்க தலைவரே, இதில் கையெழுத்து போட்டுருங்க. அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா? நீங்கள் சொன்னபடி 70 லட்சம் ரூபா மொதல் மாதத்து நாங்கள் வட்டி எடுத்துகிட்டு தான் கொடுப்போம். அதனால 2,10,000 ரூபாய் எடுத்திருக்கேன். இந்தாங்க. டேய், கையெழுத்து போடும்போது என்னடா தும்மிக்கிட்டு இருக்க? அங்கிட்டு போ. இல்லைப்பா, சளி பிடிச்சிருந்துச்சு, அதான். கரெக்டாக எனக்கு 1ஆம் தேதியானா காசு வந்துடணும். அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்கே வருவேன். இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட எல்லாம் இந்த வருவேங்கிருவேன்லாம் இல்லை. 6 மாதம்தான். டோட்டல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிவிடுவேன், சரிங்களா? சரிங்க தலைவர், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. எப்பயும் நம்ம 1ஆம் தேதி ஆனால் வந்துட்டு அமௌண்ட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். 1லேருந்து 5க்குள்ளே கொடுத்துடணும். அப்படி தவறக்கூடாது, அதுக்காக சொல்லிட்டேன். இப்பயும் சொல்கிறது என்னென்னா, 6 மாதத்துக்குள்ளே நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவேன். என் வீட்டு பத்திரம் நகையெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் பத்திரமா இருக்குங்க. இங்கே நம்மக்கிட்டேருந்து யாரும் களவாட முடியாது. எல்லாம் லாக்கரில் தான் இருக்கும், சரிங்களா? சரிங்க. சரி, அப்போ நான் வரட்டுங்களா? சரிங்க தலைவரே, போயிட்டு வாங்க. அப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. காசை பார்த்தோன்னையும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியல. டேய், அதுக்குன்னு நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியுமா? இந்த சொக்கு அதை இதுன்னு பேசி மனசை மாற்றி கெடுத்து விட்டு போயிடுவான்டா. அதுக்கப்புறம் காலத்துக்கு தலைவர் குடும்பன்ற பேர் போயிடும். அது மட்டும் இல்லை, இம்புட்டு நாளும் தலைவர் பதவியில் இருந்துட்டு இப்போ சாதாரண ஒரு நிலைமையில என்னால் இருக்க முடியாது, சரியா? வசதியும் வாய்ப்பும் இருக்கும்போது அனுபவிச்சுக்கணும். இல்லைன்ற போது வருத்தப்பட்டு மூளையில் நிற்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைப்பா, அதுக்குன்னு நம்ம தோட்டத்தை பத்திரம் இப்படி நகை நட்டுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறோமேப்பா. அதான்ப்பா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பூகம்பமே வெடிச்சிருமேப்பா. அதான்ப்பா. இங்கே பாரு, காசை கொடுத்தோம்னா எப்படியா இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம். அப்படின்னும் போது இதை விட டபுளாக நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சிருவேன். நீ கவலைப்படாத. வெறும் கையில் முளம் போட முடியாதுடா. வெறும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்கப்பா, சரி. சரி வா, இன்னைக்கு நைட்டுலேருந்து எல்லார் வீடும் நம்ம கொடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்பா என்னமோ சொல்கிறாரு, ஆனால் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. ஷப்பா, காலையில் இந்த ப்ரெஷர் மாத்திரையை போடாமல் வந்துக்கிட்டேன். தலையெல்லாம் சுத்துதே அப்பா. ஐயோ, சாப்பிட்றாவது செஞ்சுருக்கேன்னா நான் வேலைக்கு ஒரு அவசரத்தில் ஓடி வந்துட்டேன். இல்லைன்னா வாழ்ந்து கற்று வாங்கி நான் வேற எலெக்ஷன் வேலை அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரியிறேன். என்னாலே வீட்டு வேலை பார்க்க முடியாது. வந்தினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி விட்டாங்கன்னு வந்துட்டேன். இங்கே வந்ததுலேருந்து ஒரு வா கஞ்சி தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டாந்தரைய கூட்டல அப்படியே கிடக்குது. யாரு வேலைக்கு வந்தவன் தூங்கிட்டு இருக்கானா? நல்லா இருக்குது போ. இப்படி இவனுங்களுக்கு தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? ஏய், என்ன நொன்னக்கா, இப்படி சம்பளம் வாங்குறியே, வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லையா? கட்டாந்தரையெல்லாம் கூட்டாம கிடக்குது. அங்கிட்டெல்லாம் மாடி சாணியை போட்டு வச்சிருக்குது. என் ஜமந்தி என்ன இங்கே அச்சடிச்சா வச்சிருக்காங்க வரவங்களுக்கெல்லாம் எடுத்து நீட்டுறதுக்கு. காலையில வந்து வேலை வெட்டி பார்க்க தெரியாதா? ஏக்கா, நீங்க வேறக்கா, காலையில வந்தோடனே அள்ளி போட்டுட்டேன், கூட்டியெல்லாம் விட்டேன். இப்போ மறுபடியும் இந்த மாடு போட்டு வச்சிருக்குது சாணியை. அதுவும் இல்லாம காலையில சாப்பிடாம வந்துட்டேன்னா ஒரு பக்கம் விடியத்துக்கு முன்னாடியே தலையில சுத்துதுக்கா. ப்ரெஷர் மாத்திரை வேற போடாம வந்துட்டேன். அதாக்கா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருந்துட்டு
சாப்பிட்டுட்டு தாக்க ஏதாவது ஒன்று பண்ணணும். இங்கே பாரு, சும்மா எல்லாம் தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும். முதல்ல எந்திரிச்சு வேலையை பாரு. ஏக்கா உடம்பு முடியல, அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், நீங்க போங்க. அதுவும் இல்லாம எனக்கு தலைச்சுத்துனா உட்காந்து இருந்து வேலை பாரு. ஒண்ணு நீ இழுத்து போட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு போய் படுத்துக்காதன்னு சொல்லினா தங்காக்கா சொல்லுவாங்க. சரிங்களா? எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. நீங்க இந்த இதுக்கு புதுசு, நாங்க இங்க ஆதியில இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். என் சம்மந்தியும் அதை இதுன்னு இருக்கும்போது வேலை பார்க்குற மாதிரி நடிக்க வேண்டியது, அவங்க தலை மறைஞ்சோனே இப்படி வந்து உக்காந்துக்க வேண்டியது. யாருக்கு அதுலயா பூ சுத்துற? நான் அப்புறம் எதுக்கு இருக்கிறேன் இந்த வீட்டுல? ஒழுங்கு முறையில எந்திரிச்சு வேலையை பாரு, இல்லன்னு வச்சுக்க வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ இல்லைன்னா இன்னொரு ஆளை போட முடியாதா? 400 ரூபா சம்பளமும் கொடுத்துட்டு உன்னை இப்போ தூங்க வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களே, எந்திரிச்சு வேலையை பாரியா? பாருங்க, உங்க வீட்டுல மாட்டு தொழுவத்துலதான் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு வேலை. உங்க வீட்டுல அடிமை ஒன்றும் கிடையாது, சரிங்களா? கொடுக்குற கூலிக்கு ஒன்றும் அடிமை கிடையாது. உடம்பு முடியலன்னா இருந்துதான் பார்ப்பேன். இங்கே பாரு, இப்படி இந்த திமிரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். வேலை செய்யறவன் தான் இங்க இரு, இந்த ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் செய்ய முடியாது. முதல்ல எந்திரிச்சு கிளம்பு. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்னமோ மகாராணி நினைச்சுக்காதீங்க. நீங்களும் இங்க ஒண்டி பழைக்க தானே வந்திருக்கீங்க. கஞ்சுக்கு கூழுக்கு ஒண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னைய பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன். உங்களை மாதிரி உட்காந்து உடம்ப தேய்ச்சிக்கிட்டு நோகாம ஒண்ணு திங்கல. யாரு? நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி, நீ கை நீட்டி வாங்குறவன். இந்த வீட்டுக்குள்ள வீடு வரதட்சணை எல்லாம் கொடுத்துதான் வந்திருக்கேன். சும்மா இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல மரியாதையில சொல்லிட்டேன். நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறேன். உடம்பு முடியலன்னா உட்காந்து தான் செய்ய முடியும். வந்தவனே பறக்குறீங்க. எப்பயும் நான் இங்க வேலைக்கு வர்றது 7 மணிக்கு, இன்னைக்கு நான் வந்தது 5 மணிக்கு. அப்படின்னும் போது 2 மணி நேரம் முன்னே தான் வந்து வேலை செஞ்சிருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் நானு. இன்ன வரைக்கும் தங்கா காலம் ஒன்றும் சொன்னதில்லை, தலைவரும் ஒன்றும் சொன்னதில்லை. என்னைய நீங்களே என்ன பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. யாரு இப்ப போறியா இல்ல நீ அப்படியே வாங்கி கட்டிட்டு போறியா? இங்க பாரு, உன் வீட்டுக்கு கூலிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாம பண்ணை அடிக்க ஒன்றும் வரல. என்னமோ ஓவர் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இல்லைன்னா வேலை செஞ்சு பாரு, தெரியும். மொத்த இதையும் கூட்டி அள்ளி போடணும். 12 ஏக்கர் இருக்கு, அத்தனையும் அள்ளி கட்டிக்கிட்டு தான் நாங்க வந்து உட்காந்துருக்கோம். என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் இல்லைன்னா செஞ்சு பாரு, வேலைக்கு ஆள் போட்டு பாரு, தெரியும். 400 ரூபா கொடுக்குற கூலிக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச்சோம்னு நினைக்கிற தலையெழுத்து வெங்காயமா? வேலையாச்சு வெங்காயமாச்சு, இது நீரா இன்னொன்னு திவிர பத்தியா? இங்க பாரு, இந்த பேச்சுக்கு பாரு, நீ எங்க போனாலும் கஞ்சி குடிக்க முடியாது சொல்லிட்டேன். பிள்ளைக்கு இந்த சேலை கொஞ்சம் இந்த கவரிங் வேலையெல்லாம் இருந்துச்சுன்னு வை, அதெல்லாம் எடுத்து போட்டு பிள்ளைய கிளப்பி கூட்டிக்கிட்டு வா. என்ன எதுக்குன்னு ஒதுக்கு? நேத்தானே சொன்னேன். விடிய விடிய ராமாயணம் கேட்டு ஜீரகிராம சித்தப்பன்ற மாதிரி என்னடி பேசிக்கிட்டு இருக்கிறவ? பொண்ணு பார்க்கறதுக்கு போட்டோ அனுப்ப வேணாமா? அங்க இங்க சொல்லி வச்சிருக்கேன், பொண்ணு பிள்ளை போட்டோ இருந்தா தான் பார்க்க முடியும்ட்டாங்க. அதான் பிள்ளைய கிளப்பி கூட்டிக்கிட்டு வா. ஏங்க எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? இல்லைங்க, பிள்ளைக்கு நமக்கு கல்யாணம் பண்ணுறதுன்றது சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுவோங்க. அவசரப்பட்டு எதுக்குங்க? இங்க பாரு, ஒவ்வொரு நேரமும் பிள்ளைக்கு நான் காவ காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எந்த நேரத்துல அவன் வருவான், எந்த நேரத்துல பிள்ளைய தூக்கிட்டு போவான், எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு கணிக்க முடியாது. ஏன்னா அந்த பொறுக்கி பையன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கழுகு மாதிரி அலையிறவனுக்கு பிள்ளைய இறையாக்க சொல்றியாடி? ஒழுங்கு மரியாதை சொல்றதை மட்டும் கேட்கணும். தேவையில்ல நுணநாட்டியம் பேச்செல்லாம் பேசக்கூடாது. போய் பிள்ளைய கிளப்பி கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வா. ஐயோ ஆண்டவனே, இந்த மனுஷனுக்கு என்னதான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னே தெரியல எனக்கு. ஏம்மா, புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா. 1000 தான் இருந்தாலும் நாங்கள் சித்தி சித்தப்பா போய் ஒரு 8 பிள்ளைய பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு வந்துடட்டுமா? சரி, போய் செஞ்சுட்டு வாங்க. என்னம்மா சொன்னா வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், கடைசியில் என்ன இப்படி சொல்ற? இல்ல, நான் அந்த குந்தாணிக்கா இருந்தா கூட அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். இது வாங்கக்கா வாங்க. பாருப்பா, என்ன வேலைங்களா? இல்லைங்கக்கா, நான் தான் லீஸுக்கு தான் காடு எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதனால வீட்டில் தான் கிடக்குறோம், புள்ளா பொண்டாட்டி எல்லாருமே. அக்கா சாப்பிடுவீங்க? சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், சொல்லவா?
எல மைனா சோத்த போட்டு எடுத்துறாடி, எங்க அக்கா வந்திருக்காங்க. அப்படியே அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. ஏக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் வேணாம்னு சொல்லலாமா? இருங்க சாப்பிடலாம். இருக்கட்டும்பா, நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏக்கா என்ன ஆச்சு? இல்லையா, அன்னைக்கு வீட்டில் தோட்டம் எதுவும் கிடைக்குமா என்னன்னு கேட்டேன். அதான் தோட்டத்தை விற்கலான் இருக்கேன். விற்க போறீங்களா? என்னக்கா சொல்றீங்க? அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அவர் போயிட்டாரு, எனக்குன்னு இருக்குது அது ஒன்று தான், அதையும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படி. நீங்கள் இப்போ என்னக்கா விற்கிறேன்றீங்க? இல்லைப்பா, எதுக்கு சும்மா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு, அதான். அதுவும் இல்லாமல் நான் ஒத்தாள் இருந்துக்கிட்டு எம்பிட்டு வேலையை தான் செய்கிறது. காட்டு வேலையை அப்படியே விட்டோம்னா காடு ஒன்றுத்துக்கும் உதவாத பூமியாக போயிடும். அதில் ஏதாவது ஒரு பயிரை போட்டு எடுத்தா தான் அதுலேயும் ஒரு லாபம் நிற்கும். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லாம் தண்ணி பாய்ச்சறது எல்லாம் பண்ணுவார். நான் சும்மா ஆளை கூட்டிக்கிட்டு போய் 2 வேலையை பார்த்துட்டு வருவேன். அவரும் இல்லைன்னும் போது நான் ஒத்தாலாக கடந்துக்கிட்டு எல்லாத்தையும் மல்லு கட்ட முடியாதுல்ல. ஏங்க அதான் பையன் இருக்காங்க, பையனை விட்டு எல்லாம் பண்ண சொல்ல வேண்டித்தானே? இல்லைப்பா, பையன் பாப்பா பண்ணுற நம்பிக்கையில் எனக்கு இல்லை. நம்ம எதுக்கு சும்மா அவனுக்காக எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு போகணும்? அதான் விற்றுக்கிட்டு பேங்கில் போட்டால் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டு செலவுக்கு வச்சுக்கலாம். எதுக்கு சும்மா இவனை கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு கிடக்கணும்? ஏக்கா நீங்கள் சூப்பரான இடங்க, தண்ணி வசதியோடு இருக்குது. விற்றீங்கன்னா இதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்க முடியாதுக்கா. இல்லைப்பா, நீ வாங்குற நிலமையிலும் இல்லை, அதை பயன்படுத்துகிற நிலமையிலும் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு வேணும்னா சொல்லு. ஏன்னா அன்னைக்கே நீ கேட்டுட்டு போன. இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அதான். வேணான்னு சொல்லுவாங்களாக்கா? நான் வாங்கிக்கிறேன்க்கா, நான் வாங்கிக்கிறேன். எம்பிட்டாவும் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த நிலமையெல்லாம் இல்லைப்பா, இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதுக்கு. நான் அதை பெற்றுட்டு கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ அந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கப்பா. அக்கா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கோங்க. பையனை வச்சுருக்கீங்க, நாளை பின்ன ஒரு தேவைன்னா என்ன பண்ணுவீங்க? பையன் பொறுப்போடு இருந்தால் பரவாயில்ல, நம்ம சேர்த்து வைக்கிறதுல ஒரு நியாயம். பொறுப்பே இல்லாமல் அவன் விற்று இல்லை சீட்டாடியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி காசு அழிச்சு போட்டானா அப்புறம் என்னப்பா பண்ணுறது? ஐயனா வருமா அம்மானா வருமா? அதான் இருக்கும்போதே சேஃப்டி பண்ணி வைப்போன்னு தான். ஏக்கா தங்கத்தில் போடுற காசு நிலத்தில் போடுற காசு என்னைக்கு வீண் போகாதுக்கா? வீணா போன பிள்ளைக்காக நானும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில் அவங்க என்ன நம்மளை பார்க்குறாங்களா வைக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு சும்மா சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? அதுதான். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கப்பா. சரிக்கா, அப்போ நீங்கள் எம்பிட்டு அமௌண்ட் என்னன்னு கேட்டு சொல்லுங்க, நான் பார்த்து வாங்கிக்கிறேன். சரிங்களா? சரியா, அப்போ நான் வரேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. என்னடா இது, அன்னைக்கு பையனுக்கு வேணும்னாங்க, இன்னைக்கு வேணான்றாங்க. என்னடா இது? டேய் மச்சி, ஓவரா பிகவ் பண்ணாத சரியா? உன் கூட சேரவே கூடாதுன்னு எங்க வீட்ல சொல்றாங்கடா. நீ என்ன வேலைடா பாத்துட்டு இருக்க? டேய் மச்சான், இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? நீ கம்முனு இருடா. ஏத்த வீட்டு பொண்ணு 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி. நீ இந்த வேலை பண்ணலாமா? ஏதோ ஃப்ரெண்ட் விரும்பறான் அப்படினா ஓகே. கைய பிடிச்சலாம் இழுத்துருக்க. எங்க அப்பா என்னை எப்படி அடிக்கிறாரு தெரியுமா நீ பண்ற வேலைக்கெல்லாம்? டேய் மச்சான், ஓவரா பண்ணாத சரியா? என்னமோ உன் கூட பிறந்த தங்கச்சியா? 1000 தான் இருந்தாலும் அவன் என் காதலி. காதலி கன்றாவினே சும்மா இருக்க மாட்டியே நீ? அந்த பிள்ளை தான் உன்னை வேணான்னு சொல்றாளே, அப்புறம் எதுக்கு சும்மா அவளை வம்படி பண்ணிட்டு இருக்க நீ? அப்படிலாம் விட முடியாதுடா அவளை. அவ என் பொண்டாட்டி. என்னைக்கு அவ என்னை காதலிச்சாலும் அன்னைக்கே நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக தான் மனசில் நினச்சிட்டு இருக்கோம். இங்க பாரு மச்சான், இந்த மாதிரி இதெல்லாம் சரியில்லை. இதை விட்டு ஒழிச்சு நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. டேய் மச்சான், நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கடா. இப்படி நீங்களே கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டா நல்லவாடா இருக்கு? உலகத்துல ஒரு போருக்கும் வாருக்கும் காரணமா இருக்கிறது ஒரு பொண்ணுடா. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்காக நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கலாமா? டேய், உன் கூட பிறந்த தங்கச்சியே இப்படி பண்ணா நீ கம்முன்னு இருப்பியா? சொல்லு பாப்பா. டேய், ஏதோ எதடா மெர்ஜ் பண்ணி பேசுற? தெரியுதுல, குத்துதுல, கொடையுதுல, அப்புறம் என்ன? வாய மூடிட்டு இரு. எங்க வீட்ல எல்லாம் பேச்சு என்னால வாங்க முடியல. என்னடா லட்சணம் உங்க இதெல்லாம் அப்படின்னு கழுவி ஊத்துறாங்கடா. உங்களுக்கு என்னப்பா? சரி விடுடா விடு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? இனிமே உன் வீட்டு பக்கம் வரல சரியா? என் வீட்டு பக்கம் என்ன, காவிய பக்கமே தலை வச்சு படுக்காத. அந்த பிள்ளைக்கு வீட்ல மாப்பிள்ளை பாக்குற அளவுக்கு பேசிட்டாங்க. எல்லாம் ஒன்னாலதான். வாயை வச்சுட்டும் கையை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேன். ஒன்னால பாவம் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு இன்னைக்கு வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இனிமே உன் கூட எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும்
மாப்பிள்ள நண்பனா சண்டை போட்டுட்டு போகிறது தான் வாரது தான், அதுக்குன்னு விட்டுருவேனா நான்? காவியாவை என்னைக்கும் நான் விட மாட்டேன்டா, என்னைக்கும் விட மாட்டேன். அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, கல்யாண மேடைக்கு போனாலும் சரி, அவளுக்கு என்றைக்கும் நான் தான் புருஷன். நான் தான் அவள் கழுத்தில் தாலியவே கட்டுவேன். ஐயோ இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இத்தனை நாட்கள், இத்தனை வருஷங்கள் நீங்கள் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைவருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோஸ் போடாமல் இருந்தால் உடம்பு சரியில்லையா அப்படின்னு என்கிட்ட அன்பாக கேட்குறதா இருக்கட்டும், அக்கா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்க்கா அப்படின்றதா இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்ஸில் கூட நம்ம இப்படி மாற்றலாம், இப்படி மாற்றம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்போ கூட அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே வந்து என் மனமார்ந்த நன்றிகளை நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான செய்தியாக நான் சொல்ல வந்திருக்கேன். நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு 1 வீக், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ தான் வரும். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம 2 வீடியோஸ் போட்டுருவோம். பட் இந்த 1 வீக் எதனால் அப்படின்னா, நான் வந்து ஒரு 8 வருஷம் ஸ்ட்ரகிள், வந்து நமக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது கனவு. ஸோ நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க, நிறைய பேர் வந்து வீடே இல்லாமல் சொந்த பந்தங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க. இல்லைன்னா நமக்கு ஆசை கனவுகள் இருந்துமே எதுவுமே நிறைவேறாமல் இருக்கும் அப்படின்னு 1008 பிரச்சனைகளை வந்து என் வாழ்க்கையில் நான் சந்தித்தேன். இந்த 8 வருஷமாக எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு. இந்த 8 வருஷம் ஸ்ட்ரகிளில் ஒரு குட்டி வீடு ஒன்று நாங்கள் கட்டியிருக்கோம். நம்மளோட ஸ்டோரியிலே தெரியும், எலி வலையானாலும் தனி வலை வேணும், அது எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து ஒரு எலி வலையானாலும் நமக்குன்னு ஒரு வலை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு வந்து சொந்தம் பந்தம் அவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் நம்மளை தங்க வச்சு நம்மளை இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு வீடு கட்டும்போது அதனோட அன்பு, அதனோட சந்தோஷன்றதே வேறு. பல அசிங்கங்கள், பல அவமானங்கள் இந்த இத்தனை வருஷங்களை நாங்கள் பட்டு இப்போ தான் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். அதனால் இந்த 1 வீக் வந்துட்டு தொடர்ந்து ஒர்க் இருக்கும். அதனால தான் வீடியோ வந்து ரெகுலராக வந்து போட முடியாது. ஸோ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். முடியாத பட்சத்தில் என்னை மன்னிச்சிடுங்க. நம்மளோட வீடியோஸ்க்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைவர்களுக்குமே ரொம்ப நன்றிகள். உங்களோட ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. முகமறியாத ஒரு பொண்ணாக நான் இருக்கேன். உங்களோட எல்லாரோடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னை போல் எத்தனையோ பேர் கனவுகளோடு இருப்பீங்க. அத்தனை பேரோட கனவுகளும் நிறைவேறணும்னு சொல்லி நான் என்னோடய பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். 1 வீக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.